நான் மனசறிஞ்சு ஒரு பொய் கூட சொன்னதில்ல. சாந்தமூர்த்தி அப்பா என்ன அப்படிதான் வளர்த்திருக்காரு. உங்க கூட சேர்ந்துதான் பொய், பித்தலாட்டம், கள்ளத்தனம் எல்லாமே வந்துருச்சு. இது ரோஜாவோட கேரக்டரே இல்ல. சரி சரி, ரொம்ப பேசாத. என் கூட ஆபீஸ்க்கு வா. உன் கேஸ்ல ஜெயிக்க என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்குன்னு யோசிக்கணும். சார், இத்தனை நாளா யோசிச்சுட்டு தானே இருந்தீங்க. என்ன பண்ணீங்க? இது வரைக்கும் சாந்தமூர்த்தி அப்பாவை வெளியே கொண்டு வர முடியலையே. அப்ப என் திறமை மேல சந்தேகப்படுற? சாட்சி மட்டும் உன்னை கடத்தாம இருந்திருந்தா அன்னைக்கு இந்த கேஸ்ல ஜெயிச்சு சாந்தமூர்த்தியை வெளியே கொண்டு வந்திருப்ப. நீ உஷாரா இல்லாம அவகிட்ட போய் மாடிக்கிட்ட. அன்னைக்கு நான் அந்த கேஸ்ல ஜெயிச்சிருந்தா அவ உன்னை என்ன பண்ணிருப்பா தெரியுமா? வேணா ரோஜா, சாட்சி பேசினது சொன்னா நீ வெக்கப்படுவ, வேதனைப்படுவ. அந்த கேஸ்ல நான் அன்னைக்கு ஜெயிச்சிருந்தா அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்னு உனக்கு தெரியாத. அந்த அவமானத்துல நீ இப்ப உயிரோட இருப்பேன்னு கூட தெரியாத.